இந்த வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் செய்தி தொகுப்பாக எங்கே? அத்வானிக்கு பாரத ரத்னா வீட்டுக்கே சென்று வழங்கினார் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் 30ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் பாரத ரத்னா விருதுகள் வழங்கப்பட்டன. மறைந்த தலைவர்கள் கர்பூரி தாக்கூர், சௌத்ரி சரண் சிங், நரசிம்ம ராவ், MS சுவாமிநாதன் சார்பில் அவர்களது குடும்பத்தினர் விருதுகளை பெற்றுக் கொண்டனர். முதுமை, உடல்நலக்குறைவு காரணமாக முன்னாள் துணை பிரதமர் அத்வானி மட்டும் விழாவில் கலந்து கொள்ளவில்லை. டெல்லியில் உள்ள அத்வானியின் இல்லத்துக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 31ஆம் தேதி நேரில் சென்று அவருக்கு பாரத ரத்னா விருதை வழங்கினார். ரூபாய் 1745 கோடி வரி செலுத்த நோட்டீஸ். காங்கிரசுக்கு வருமான வரித்துறை நெருக்கடி. அரசியல் கட்சிகள் பெறும் நன்கொடைகளுக்கு அளிக்கப்பட்டு வந்த வரி விலக்கு முடிவுக்கு வந்துவிட்டது. இதையடுத்து கடந்த 2017-18 முதல் 2020-21 ஆண்டு வரையிலான 4 ஆண்டுகளுக்கான வரி நிலுவை ரூபாய் 1823 கோடி செலுத்துமாறு காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. தற்போது 2014-15 ஆண்டுக்கான நிலுவைத் தொகை ரூபாய் 663 கோடி, 2015-16 ஆண்டுக்கான நிலுவைத் தொகை ரூபாய் 664 கோடி, 2016-17 ஆண்டுக்கான நிலுவைத் தொகை ரூபாய் 417 கோடி என மொத்தம் ரூபாய் 1745 கோடி வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை புதிய நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதையும் சேர்த்தால் மொத்தத்தில் காங்கிரஸ் கட்சி ரூபாய் 3567 கோடி வரி நிலுவை செலுத்த வேண்டும். சீண்டி பார்க்கும் சீனா. அருணாச்சல பிரதேசத்தின் 30 இடங்களுக்கு புதிய பெயர். அருணாச்சல பிரதேசத்தின் மீதான தனது உரிமையை நிலைநாட்டும் முயற்சியாக இந்தியாவின் வடகிழக்கு மாநிலத்தில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் உள்ள 30 இடங்களின் பெயர்களை சீனா மாற்றியுள்ளது. புதிய பெயரில் சீன எழுத்துகள், திபெத்தியன், பின்யின், மாண்டரின், சீனத்தின் ரோமானிய எழுத்துகள் இடம்பெற்றுள்ளன. சீனாவின் இந்த மறுபெயரிடும் நடவடிக்கைக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மக்களவை தேர்தல். வீடு வீடாக பூத் ஸ்லிப் விநியோகம் தொடங்கியது. தமிழகத்தில் 6.23 கோடி வாக்காளர்களுக்கும் வீடு வீடாக பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. தேர்தல் விதிமீறல்கள் குறித்து விஜில் செயலியில் புகார் கொடுப்போரின் விவரங்கள் ரகசியம் காக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் பேசிய அவர், தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் தொடர்பாக விஜில் மூலம் பொதுமக்கள் புகார் அளித்தால் 100 நிமிடங்களுக்குள் அதன் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த செயலி மூலம் இதுவரை 1822 புகார்கள் பெறப்பட்டு 1803 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. 19 புகார்கள் விசாரணையில் உள்ளது என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்ததில் திமுகவின் பங்கு. ஆவணங்களை வெளியிட்டார் அண்ணாமலை. கோவையில் போட்டியிடும் பாஜக தலைவர் அண்ணாமலை 1ஆம் தேதி கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டது தொடர்பான ஆவணங்களை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், கச்சத்தீவை தாரை வார்த்த விவகாரத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியை மட்டுமே திமுக குறை கூறி வந்துள்ளது. இதில் திமுகவுக்கும் முக்கிய பங்கு உள்ளது என்பதை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் நாங்கள் வெளிக்கொண்டு வந்துள்ளோம். இச்சம்பவத்தின் போது முதல்வராக இருந்த கருணாநிதிக்கு தெரிந்தேதான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டுள்ளது என்றார். NIA தலைவரானார் சதானந்த். மும்பை தீவிரவாத தாக்குதலின் போது துணிச்சலாக போராடியவர். தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைவராக இருந்த தினகர் குப்தா கடந்த 31ஆம் தேதி ஓய்வு பெற்றார். இதைத் தொடர்ந்து NIAவின் புதிய தலைவராக மகாராஷ்டிர தீவிரவாத தடுப்பு பிரிவு தலைவர் சதானந்த் வசந்த் ததே NIA தலைவராக 1ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். வரும் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை அவர் பதவியில் நீடிப்பார். 2008ஆம் ஆண்டு மும்பை தீவிரவாத தாக்குதலின் போது சதானந்த் தீவிரவாதிகளுடன் துணிச்சலாக துப்பாக்கிச் சண்டை நடத்தியவர். இதற்காக அவருக்கு குடியரசுத் தலைவரின் வீரதீர விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கரைச்சலான கச்சத்தீவு விவகாரம். பாஜகவுக்கே பூமராங் ஆகிவிட்டதாக முதல்வர் பிரச்சாரம். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததில் திமுகவுக்கும் பங்குண்டு என பாஜக உள்ளிட்ட கட்சிகள் பிரச்சாரம் செய்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி வேலூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்ட போதும் அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடந்த போதும் இலங்கையை கண்டிக்காத பிரதமர் மோடி இப்போது கச்சத்தீவு பிரச்சனையை பேசுகிறார். கச்சத்தீவு விவகாரம் இப்போது பாஜகவுக்கு எதிராகவே திரும்பிவிட்டது என்றார்.
போதைப்பொருள் கடத்தல் இயக்குனர் அமீரிடம் 12 மணி நேரம் விசாரணை. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள ஜாஃபர் சாதிக் உடனான தொடர்பு குறித்து தமிழ் திரைப்பட இயக்குனர் அமீரிடம் டெல்லியில் உள்ள தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் நள்ளிரவு வரை சுமார் 12 மணி நேரம் தீவிர விசாரணை நடத்தியது. இந்த விசாரணைக்காக அமீர் தனது வழக்கறிஞர்களுடன் 2ஆம் தேதி காலை 8 மணிக்கு ஆஜரானார். ஆனால் வழக்கறிஞர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. விசாரணைக்கு பின்பு தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு வர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவர் விடுவிக்கப்பட்டார். கடப்பாவில் OS ஷர்மிளா எதிர்த்து களமிறங்கும் அவரது சித்தப்பா மகன். ஆந்திராவில் காங்கிரஸ் தரப்பில் போட்டியிடும் 5 மக்களவை மற்றும் 114 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் 2ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன்படி கடப்பா மக்களவை தொகுதியில் ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் முதல்வர் ஜெகனின் தங்கையுமான OS ஷர்மிளா போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து OSR காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ஷர்மிளாவின் சித்தப்பா மகன் அவினாஷ் ரெட்டி போட்டியிடுகிறார். தேர்தல் முடியும் வரை வீட்டுக்கு வராதேம்மா, காங்கிரஸ் MLAவுக்கு கட்டளையிட்ட கணவர். மத்திய பிரதேசத்தின் பாலகாட் தொகுதி காங்கிரஸ் MLA அனுபா முஞ்சாரே, இவரது கணவர் கன்கர் முஞ்சாரே பாலகாட் மக்களவை தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளராக போட்டியிடுகிறார். இங்கு ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேர்தல் முடியும் வரை வீட்டுக்கு வர வேண்டாம் என கன்கர் முஞ்சாரே தனது மனைவிக்கு உத்தரவிட்டுள்ளார். இதற்கு தேர்தல் சமயத்தில் நாங்கள் இருவரும் ஒரே வீட்டில் தங்கியிருந்தால் மேட்ச் பிக்சிங் நடப்பதாக வாக்காளர்கள் நினைப்பார்கள். அதனால்தான் அவரை தேர்தல் முடியும் வரை வெளியில் தங்கி இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார் கன்கர். MP MLAக்களுக்கு எதிராக 590 வழக்குகள் நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். MP MLAக்களுக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளின் நிலை குறித்து தமிழக அரசிடம் சென்னை உயர்நீதிமன்றம் அறிக்கை கேட்டிருந்தது. அதன்படி தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் தமிழகத்தில் இந்நாள் மற்றும் முன்னாள் MP MLAக்களுக்கு எதிராக 561 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 20 வழக்குகள் நீதிமன்ற விசாரணையில் உள்ளது. 9 வழக்குகள் ஊழல் தடுப்பு போலீசாரின் புலன் விசாரணையில் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவில் சிதம்பரத்திடம் வாக்குவாதம், காலையில் அதிமுக வேட்பாளருக்கு ஆரத்தி. சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் தனது மகனுக்காக காரைக்குடி அருகே உள்ள மித்ரா வயலில் கடந்த 1ஆம் தேதி வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம். அப்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்த அவ்வூரைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர், 5 வருஷமா வராதவங்க இப்ப எதுக்கு வரீங்க, ஓட்டு கேட்டு வந்தால் கல்லால் அடித்து துரத்துவோம் என்று ஆவேசம் காட்டினார். இந்த நிலையில் பொழுது விடிந்ததும் அதே கிராமத்துக்கு வாக்கு கேட்டு சென்ற அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸை அதே பெண்மணி ஆரத்தி எடுத்து வரவேற்றார். மதுபான கொள்கை ஊழல், 6 மாதங்களுக்கு பிறகு ஆம் ஆத்மி MPக்கு ஜாமீன். டெல்லி அரசின் மதுபான கொள்கை வழக்கில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி MPயான சஞ்சய் சிங் கடந்த அக்டோபரில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அவரது ஜாமீன் மனுக்கள் கீழமை நீதிமன்றங்களில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சஞ்சய் சிங்கிற்கு ஜாமீன் வழங்க தங்களுக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லை என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் நிபந்தனைகளின் அடிப்படையில் சஞ்சய் சிங்கிற்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. வெள்ள நிவாரணம், மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு. மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெரு வெள்ள பாதிப்புகளுக்காக தமிழக அரசு சார்பில் ரூபாய் 37,907 கோடி கோரிய நிலையில் இதுவரை எந்த நிதியும் வழங்காமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருவது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இடைக்கால நிவாரணமாக உடனடியாக ரூபாய் 2,000 கோடி வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஏப்ரல் 12இல் ராகுல் தமிழகம் வருகை. கோவை, நெல்லையில் பிரச்சாரம். தமிழகத்தில் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோரும் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். 12ஆம் தேதி தமிழகம் வரும் ராகுல் காந்தி கோவை, நெல்லையில் பிரச்சாரம் செய்கிறார். கோவை பொதுக்கூட்டத்தில் அவரும் ஸ்டாலினும் கூட்டாக பிரச்சாரம் செய்கிறார்கள். ராஜீவ் கொலை வழக்கு, முருகன் உள்ளிட்ட 3 இலங்கைக்கு அனுப்பி வைப்பு. ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்று உச்சநீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர்களில் முருகன், சாந்தன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார் ஆகியோர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள். அதனால் இவர்கள் திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் தங்களை இலங்கைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். இதனிடையே கடந்த ஜனவரியில் உடல்நலக்குறைவால் சாந்தன் உயிரிழந்தார். இந்த நிலையில் முருகன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார் ஆகியோர் 3ஆம் தேதி இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
ஆன்லைனில் பழைய புடவை விற்ற பணத்தை நன்கொடையாக வழங்கிய நவ்யா நாயர். மலையாள நடிகையான நவ்யா நாயர் தமிழில் அழகிய தீயே, ராமன் தேடிய சீதை உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். 2010 திருமணமான பிறகு நடிப்பதை குறைத்துக் கொண்ட நவ்யா நாயர் தான் ஒரு முறை அணிய முடியாத புதிய புடவைகளை ஆன்லைனில் விற்பனை செய்வதாக அண்மையில் அறிவித்தார். அதன்படி விற்பனையையும் தொடங்கினார். இதுகுறித்து விமர்சனங்கள் கிளம்பிய நிலையில் சேலை விற்று கிடைத்த பணத்தில் பத்னாபுரத்தில் உள்ள காந்தி பவனில் வசிப்பவர்களுக்கு புதிய ஆடைகள் மற்றும் பயனுள்ள பொருட்களையும் வாங்கி கொடுத்துள்ளார். மேலும் காந்தி பவன் சிறப்பு பள்ளிக்கு ரூபாய் 1 லட்சம் நன்கொடையும் வழங்கியுள்ளார். மஞ்சுமல் பாய்ஸ் நடிகரை மணக்கிறார் அபர்ணா தாஸ். மலையாள நடிகையான அபர்ணா தாஸ் விஜய் நடித்த பீஸ்ட் படம் மூலம் தமிழுக்கு வந்தார். இதையடுத்து கவி நடித்த டாடா படம் மூலம் கவனிக்கப்பட்ட இவரும் பிரபல மலையாள நடிகருமான தீபக் பரம்போலும் காதலித்து வந்தனர். உல்லாசம், கண்ணூர் ஸ்குவாட், மஞ்சுமல் பாய்ஸ் உள்ளிட்ட பல மலையாள படங்களில் தீபக் நடித்துள்ளார். இந்நிலையில் இவர்கள் திருமணத்துக்கு இரு வீட்டிலும் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து இவர்களின் திருமணம் வரும் 24ஆம் தேதி கேரள மாநிலம் இருக்கஞ்சேரியில் நடைபெற இருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஓய்வு பெற்றார் மன்மோகன் சிங். 1991ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு முன்பு வரை அசாம் மாநிலத்திலிருந்து தொடர்ச்சியாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். 2019இல் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வானார். தற்போது 91 வயதாகும் மன்மோகன் சிங் தனது 33 ஆண்டு கால மாநிலங்களவை எம்பி பதவியிலிருந்து 3ஆம் தேதி ஓய்வு பெற்றார். இவரது இடத்திலிருந்து சோனியா காந்தி இந்த முறை மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தைவானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 9 பேர் உயிரிழப்பு, 1000 பேர் காயம். தைவான் நாட்டின் தலைநகரான தைபேவில் 3ஆம் தேதி காலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவானது. நிலநடுக்கத்தால் தைவானின் கிழக்கு பகுதியில் உள்ள நகரான ஹுவாலியனில் பல கட்டிடங்கள் குலுங்கின. சில இடங்களில் கட்டிடங்கள் விழுந்தன. இதில் 9 பேர் உயிரிழந்தனர். சுமார் 1000 பேர் காயமுற்றனர். இதைத் தொடர்ந்து 4ஆம் தேதி காலையில் ஜப்பானிலும் ஹான்ஷு மாகாணத்தின் கிழக்கு பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.3 என்ற அளவில் இருந்தது. சோனியா காந்தி உள்ளிட்ட 14 பேர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்பு. நாடு முழுவதும் 15 மாநிலங்களைச் சேர்ந்த 56 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. இதில் புதிதாக தேர்வானவர்களில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உட்பட 11 பேர் 3ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்ட 14 பேர் 4ஆம் தேதி மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். நச்சு பாம்பை நம்பலாம், பாஜகவை நம்பக்கூடாது. மமதா பானர்ஜி தாக்கு. மேற்கு வங்கத்தின் கூச் பெஹார் பகுதியில் 4ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அம்மாநில முதல்வர் மமதா பானர்ஜி குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக பாஜக பொய்களை கூறி வருகிறது. சட்டப்படியான குடிமக்களை வெளிநாட்டினராக மாற்றும் பொறிதான் CAA. அதை அமல்படுத்தினால் அடுத்து குடிமக்கள் தேசிய பதிவேடு வரும். மேற்கு வங்கத்தில் CAA, NRC இரண்டையும் அனுமதிக்க மாட்டோம். CAAவுக்கு நீங்கள் விண்ணப்பித்தால் நீங்கள் வெளிநாட்டினராக கருதப்படுவீர்கள். நீங்கள் நச்சு பாம்பை நம்பலாம், ஆனால் ஒருபோதும் பாஜகவை நம்பக்கூடாது என்றார். திமுக அலுவலகத்தில் சோதனை, கணக்கில் வராத பணத்தை கைப்பற்றிய வருமான வரித்துறை. திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாவட்ட திமுக செயலாளர் ஆவுடையப்பன் தலைமையில் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் 4ஆம் தேதி இரவு நடைபெற்றது. அப்போது திடீரென அங்கு வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் திமுக அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். அப்போது கணக்கில் வராத பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றியதாக தெரிகிறது. இதேபோல் சேலம் மாநகராட்சி துணை மேயரான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சாரதா தேவியின் இல்லத்திலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். ஆனால் அங்கு பணம் ஏதும் கைப்பற்றப்பட்டதாக தகவல் இல்லை. கொல்கத்தாவிடம் 106 ரன் வித்தியாசத்தில் தோற்றது டெல்லி. பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் வேதனை. IPL T20 கிரிக்கெட் தொடரில் 3ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானது 106 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிடம் தோல்வி அடைந்தது. இந்த ஆட்டத்தில் டெல்லி அணி பந்து வீச்சிலும் சரி, பேட்டிங்கிலும் சரி போதிய ஆதிக்கம் செலுத்தவில்லை. ஆட்டம் முடிந்ததும் இது குறித்து பேசிய டெல்லி அணியின் பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங், இந்த ஆட்டத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் நடந்தன. ஒரு குழுவாக இது பற்றி நாங்கள் பேசுவோம். தொடரில் முன்னேற வேண்டுமானால் இவற்றை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம். காங்கிரஸ் கலக்கல் தேர்தல் அறிக்கை.
இந்தியா கூட்டணியின் பிரதான கட்சியான காங்கிரசின் 48 பக்க தேர்தல் அறிக்கை டெல்லியில் 5ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதில் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 30 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும், 2024 மார்ச் 15 வரை வழங்கப்பட்ட கல்வி கடன்கள் தள்ளுபடி, 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு செல்போன், மாநிலங்களின் விருப்பப்படி நீட் தேர்வு, மகாலட்சுமி திட்டம் மூலம் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம் நிதி உதவி உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. மோடி தமிழகத்திலேயே தங்கினாலும் பாஜக ஒரு இடத்திலும் ஜெயிக்காது. அமைச்சர் உதயநிதி திட்டவட்டம். மன்னார்குடியில் திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து 5ஆம் தேதி பிரச்சாரம் செய்த அமைச்சர் உதயநிதி, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பதுதான் திராவிட மாடல் அரசு. பிரதமர் மோடி தற்போது அடிக்கடி தமிழகம் வந்து செல்கிறார். அவர் தமிழகத்திலேயே தங்கினாலும் இங்கு ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறாது. இந்த தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என்றார். அதிமுக என்ற டைட்டானிக் கப்பலை இபிஎஸ் உடைத்து விட்டார். நடிகர் செந்தில் வேதனை. அதிமுக நட்சத்திர பேச்சாளரான நடிகர் செந்தில் அண்மையில் பாஜகவில் இணைந்தார். இப்போது பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்து வரும் அவர் 5ஆம் தேதி பொள்ளாச்சி தொகுதியில் பிரச்சாரம் செய்தபோது பல நேரங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். அந்த நன்றியை அவர் மறந்துவிட்டார். இதுவே பழனிசாமிக்கு கடைசி தேர்தலாக இருக்கும். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருவரும் அதிமுக கட்சியை டைட்டானிக் கப்பல் போல வழி நடத்தினார்கள். ஆனால் தற்போது அந்த கப்பலை ஓட்ட தெரியாமல் ஓட்டி உடைத்து விட்டார் பழனிசாமி என்றார். சோகம். விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ திடீர் மறைவு. விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏவான புகழேந்தி முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் 5ஆம் தேதி கலந்து கொண்டார். அப்போது அவர் திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி 6ஆம் தேதி காலை மரணமடைந்தார். இது திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குண்டுவெடிப்பு விசாரணை. மேற்கு வங்கத்தில் என்ஐஏ அதிகாரிகள் மீது தாக்குதல். மேற்கு வங்க மாநிலம் கிழக்கு மெடினிப்பூர் மாவட்டத்தில் 6ஆம் தேதி காலை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக சோதனை நடத்த சென்றனர். பூபித்தானி நகர் பகுதியில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி கொண்டிருந்த போது அங்கு வந்த ஒரு கும்பல் அவர்களை தாக்கியது. இந்த தாக்குதலில் என்ஐஏ அதிகாரி ஒருவர் படுகாயமடைந்தார். குண்டுவெடிப்பு வழக்கில் மணபேந்திரா ஜனா என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது.